அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்சிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். மருத்துவர் நாம் நிகழ்வுக்கான ஆலோசனையை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம் நிகழ்வோடு வளமையாக எங்களோடு இணைந்திருக்கிற காதர் ராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து கலந்து கொண்டு இந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் வரையிலுமே பல விடயங்களை உளவியல் ரீதியான மக்களுக்கு தேவையான பல விடயங்களை நாங்கள் கலைத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய ஒரு தலையங்கமாக நாங்கள் எடுக்க இருக்கின்றது இழப்புகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றிய ஒரு தகவலோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இழப்புகள் என்பது மனித வாழ்விலே ஜீரணிக்க முடியாத விடயங்கள். அது தாயை இழக்கலாம், தந்தையை பிள்ளையை இழக்கலாம் என்று சொல்லி பல வகையான இழப்புகள் இருக்கின்றது. இந்த இழப்புகள் மூலம் ஏற்படுகின்ற உணவியல் விடயங்களும் அதற்கு அவர்கள் இவ்வண்ணம் தங்களை சாந்திப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வருவதாக இந்த இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்விலே உளவியல் நிபுணர்களுக்கு வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். நல்லது. இன்றைய தலைப்பில் நாங்கள் உரையாடி கொள்வோம். உண்மையிலேயே இன்று பல நாங்கள் புலம்பெயர் நாட்டிலும் சரி, தாயகத்திலும் சரி, இழப்புகளால் மனம் வாடி நிற்பவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு உளவியல் ரீதியான நிலைப்பாடுகள் இவ்வண்ணம் இருக்கின்றது. இழப்பு என்று சொல்றது மிக மனித வாழ்க்கையில மிக முக்கியமான பேசுபொருள். அவதானமாக நிதானமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நாங்க சாதாரண முறையிலே ஒருவரை இழந்து விட்டோம் என்று சொன்னா, இப்ப அது இழப்புகள் என்று சொல்றது எந்த வயதிலையும் எப்பவும் வரலாம். இத்தனை வயதுலதான் இந்த முறையில தான் பெருமண்டு அதுக்கு வரவிலக்கணம் இல்லை. அதுக்கு வரவிலக்கணம் சொல்ல முடியாது. அதாவது பிறந்த குழந்தையில இருந்தால தாய் பிரசவிக்கும் போது கூட இழப்புகள் நடக்கின்றது. அதே நேரத்துல அதுல இருந்து இளம் வயதுல நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரங்கள்லயே பல விபத்துகள், பல காரணங்கள் கூட விபத்துகள் அண்டது ஒரு கரையில, அடுத்த பக்கத்துல எதிர்பாராத நோய்கள் அண்டு, இன்னொரு பக்கத்துல மற்ற இன்னொரு பக்கத்துல நண்பர்கள் இவர்களுக்கு இடையில உள்ள பிரச்சனைகள், குழப்பங்களினால வெட்டுப்பாடுகள், குத்துப்பாடுகள், பல பல காரணங்களினால இந்த இழப்பு என்றது சமூகத்துல இல்ல உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெளிவானது. ஆனா இந்த இழப்புகள் மிக முக்கியமானது. இந்த சிறு வயது அல்ல இளம் வயது, இந்த வயதுகள்ல ஒரு இழப்பு நடக்கும் போது அந்த இழப்போடு சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு, அம்மா அப்பா, மற்றது அவர்களுடைய நெருக்கமான உறவினர், சகோதரங்கள், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இவர்கள் எல்லாருக்குமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அல்ல ஒரு பெரிய ஒரு சோகத்தை மனதை விட்டு அகலாத ஒரு நிரந்தரமான ஒரு சோக உணர்வை அவர்களுக்கு குடியிருக்க பண்ணி விட்டுடும். ஆனபடியினாலே இந்த இழப்பு என்று சொல்றது சின்ன விடயம் அல்ல. இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயத்தையும் இதுல சொல்லிக் கொண்டு போனா கூட உதவியா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அதாவது இது வெறும் மனிதர்களுக்கு மாத்திரம் இந்த இழப்பு நடப்பது கிடையாது. இப்ப விலங்கினங்கள், காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள், இப்படி பல இனங்களில் கூட இந்த இழப்புகள் நடக்கின்றது. இப்ப குறிப்பாக இந்த காட்டு விலங்குகளை பற்றி ஆய்வு செய்கின்ற இந்த மிருகவியலாளர், சோலஜிஸ்ட் என்று சொல்றது இல்லையோ, மிருகங்களை பற்றி படிக்கிற அந்த மனிதர்கள், அந்த பெரிய எக்ஸ்பர்ட்டுகள் சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, அதுல யானை என்ற விஷயத்தை சொல்லும் போது அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஒரு யானை ஒரு இடத்திலே தன்னுடைய தங்களுடைய உறவினர், ஒரு நெருக்கமான உறவினர் ஒருவரை அல்லது நெருக்கமான ஒரு ஆளை இழந்துட்டது என்று சொல்லி சொன்னா, அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு ஒரு அரை மணித்தியாலமோ ஒரு மணித்தியாலமோ நின்று கண்ணீர் விட்டோ தன்னுடைய சோகத்தை, தன்னுடைய நினைவை அதுல செலுத்தி போட்டு தங்களை விட்டு பிரிந்த அந்த ஆன்மாவுக்கு அது ஒரு தன்னுடைய இழப்ப, சோகத்தை, இரங்கலை தெரிவித்துக் கொண்டு போகிறதாக இங்க பதிவு செய்து இங்க பரவலாக இங்க கற்றுத்தர்றார்கள், சொல்லி தர்றார்கள் இல்லையா.
அப்ப அதே மாதிரிதான் இப்ப எங்கட சமூகத்திலையும் வந்து இந்த இழப்புகள் என்று சொல்ற விஷயத்துக்கும் எங்கட கலாச்சாரமே எங்களுக்கு சில சில உதவிகளை சில பண்புகளை எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கு. இப்ப உதாரணமாக இப்ப ஒரு ஆளை இழந்துட்டோம் என்று சொன்னா நாங்கள் அந்த இழப்போடையோ அல்லது அவரை வந்து அவருக்குரிய ஈமக்கிரியைகள் இவைகளை செய்து போட்டு மறந்து போய் இருக்கின்ற இனம் அல்ல நாங்கள். அந்த விடயம் வந்து மிக முக்கியமா அதையும் கூட வலு புனிதமாக கடைசியாக அந்த உடலை கூட சுத்தப்படுத்தி புனிதப்படுத்தி வாசன திரவியங்கள் போட்டு பெரிய மரியாதைகள் செலுத்தி அப்படி செலுத்தித்தான் அதை வந்து நாங்க கடைசியில் அடக்கம் செய்யறோமோ அல்லது அதை எரிக்கிறோமோ ஏதோ ஒன்று செய்கிறோம் இல்லையா. அந்த இறப்பு என்று சொல்றது வந்து மிகவும் புனிதமாகத்தான் எங்களோட சமூகத்துல நாங்கள் எடுத்து வச்சு செய்கிறோம் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்ப இந்த இழப்புகளை மறந்து போனாலும் அந்த இழப்புகளுக்கு வந்து ஒரு சோக காலம் என்று ஒரு முதலாவது காலகட்டத்தை வச்சிருக்கோம். அதாவது ஒரு ஆள் இறந்தால் முதல் 30 நாள் வந்து அந்த வீட்டுல வந்து சோகமாக இருக்கும். அப்ப அந்த 30 நாள்ல வந்து ஒரு ஐதீகமான ஒரு பண்பு இருக்கின்றது. அந்த வீட்டிலே வந்து ஒரு தரம் சமைக்க கூடாது, அங்க வந்து நெருப்பு மூட்டக்கூடாது, அயலவர்கள் தான் அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து அங்க கொடுக்க வேணும். அயலவர்கள் கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுத்து அவர்களோட சேர்ந்து சாப்பிட்டு, உதாரணமாக பெண்கள் பல பேர் வந்து இந்த நாட்கள்ல வந்து காலையிலையும் பின்னேரங்கள்லையும் அழுவது உண்டு, அந்த இழப்பை வச்சு அழுவது உண்டு. அப்ப அந்த மாதிரியான இழப்பு அந்த அழுக நிகழ்விலையும் இவர்கள் எல்லாம் பங்கெடுத்து மிகவும் ஆழமாகத்தான் அதை வந்து நாங்க எங்கட சமூகத்துல செய்கின்றோம். ஆனா இப்ப நீங்க வந்து சொன்ன இந்த இழப்புல வந்து இப்ப இயற்கையாக இறப்பவர்களுக்கு செய்யறது வந்து வலு சுலபம். நோய்வாய்ப்பட்டு கனகாலமாக நோயோட இருந்து அந்த நோய்களுக்கு ஊடாக அவர் இனி மீண்டு வர மாட்டார் அல்லது அவர் மீண்டு வர்றதுக்கு இயலாது என்று சொல்லி வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் சொன்னதுக்கு பின்னர் இறப்பதன்றது வேறு. அதுகளையும் இளமாக்கல் உதாரணம் 30 வயது 20 வயது 40 வயது இந்த வயதுகள்ல இழந்தால் அது தாங்க முடியாத ஒரு பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும் இல்லையா. ஆனா உதாரணமாக இப்ப 80 வயது 90 வயது இந்த பெரிய வயது வந்த பிறகு முதிர்ச்சியான வயது அவர்கள் வாழ்ந்து முதிர்ச்சியாக முழுமையாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் என்று சொல்லப்பட்ட ஒரு வயது வரும்போது இறக்கும் போது அந்த சோகங்கள் வந்து மிக மிக தாங்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கும் சோகம்தான், அதுக்கும் வேதனை தான் என்றாலும் அதை தாங்கக்கூடியதா இருக்கு. என்னன்னு சொன்னா அவர் வந்து வாழ்ந்து தன்னுடைய கடமைய வாழ்க்கையை செய்து முடிச்சுட்டார். அவருக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பீட்ட பிள்ளைகள் என்று பிள்ளைகள் எல்லாம் அதை வம்சம் விருத்தி அடைய பண்ணிட்டு தான் அவர் போயிருக்கிறார். அப்ப அந்த அவர் போனாலும் அவற்ற வம்சம் வந்து இன்றைக்கு எங்களோட இருக்கு. அப்ப அந்த வம்ச விருத்தி தான் இப்ப எங்களோட குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்குன்னு நாங்க இதுல பல தடவை இந்த இடத்துல பேசி இருக்கோம். அப்ப அதையில அது தாங்கக்கூடிய, ஆனா சிறு வயதுல இளம் வயதுல வாழ வேண்டிய வயதுல நோய்வாய்ப்பட்டோ அல்லது விபத்துக்கள் ஏற்பட்டோ அல்லது இப்ப யுத்தங்கள் போன்ற இப்படியான, ஏன்டா இப்ப எங்கட இனத்தை பொறுத்தவரையில இழப்பண்டது எங்கள்கிட்ட வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு பல லட்சக்கணக்கில் இருக்கு. ஏன்னா யுத்தத்துல கடைசி யுத்தத்துல இழந்தது அது விவரிக்கிறது வார்த்தையால சொல்றது பெரிய கஷ்டமானது இல்லையா. அப்ப அந்த மாதிரியான இழப்புகள் வந்து ஒரு தனி மனுஷனுடைய தனி குடும்பத்தினுடைய இழப்பு அல்ல, அது வந்து அந்த இனத்துக்கு அந்த முழு இனத்துக்கு உரிய இழப்பு இல்லையா. அப்ப அந்த மாதிரியான பெரிய இழப்புகள் எல்லாமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின சமூகம் தான் எங்களுடைய சமூகம். அந்த காலகட்டத்திலேயே அந்த போராட்டம் என்று செய்து கொண்டிருந்த அவர்கள் கூட இந்த இழப்புகளை ஒரு ஒத்தனம் கொடுக்கிற மாதிரி, அந்த ஒத்தனம் கொடுக்கிற மாதிரி அந்த இழப்புகளுக்கு அவர்கள் வந்து செய்த உதவி என்னன்னு சொன்னா அந்த இழந்தவர்களுக்கு அர்த்தம் கற்பிக்கிறது. அவர்களுக்கு வந்து மகாவீரர்கள் மகாபுருஷர்கள் அவர்களுடைய சேவைகள் அவர்களுடைய கொடுப்பனவுகள் அவர் பங்களித்த எல்லா விஷயத்தையும் வைத்துக் கொண்டு அவர்களை மாவீரர்களாக உருவாக்கி அந்த மாவீரர் துயிலும் இல்லம் என்று சொல்லி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தி
கௌரவப்படுத்தி வைத்திருந்தார்கள் இல்லையோ. அப்ப உதாரணமா இந்த இழப்புகளுக்கு இப்ப நாங்களும் எங்களோட வைத்தியத்திலே செய்யும் போது மெதுவாக அவர்களுடைய சோகத்தை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூடி மன ஆறுதல் மன தைரியம் இவர்களை கொடுத்து கடைசியில அவர்களுக்கு நாங்கள் அந்த வைத்தியத்தை முடிக்கிற அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு சொல்றது உங்களோட அந்த இறந்த ஆத்மா எப்பவும் உங்களோட இருக்கும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் மெமரி, இந்த ஞாபகம் என்ற ஒரு செயல்பாடு எங்களோட மூளையில இருக்க மட்டும் அவரை நாங்க தூக்கி வீசலாம். அவர் எங்களை விட்டு போக மாட்டார். அப்ப அவர் ஆத்ம ரீதியாக அந்த உளப்பதிவு ரீதியாக எங்களோட தான் அவர் சேவிக்கிறார் இல்லையோ. அவற்றை உடம்பு அவர் உலகத்தில் அவர் இருந்த இடம்தான் வெறுமையா இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு மனைவி குடும்பம் கணவன் இருக்கிற இடத்துல ஒரு மனைவியையோ அல்லது கணவனையோ இழந்துட்டோம்னு சொன்னா அந்த குடும்பத்துல அந்த அந்த பாத்திரம் அங்க இல்லை. இப்ப கணவன் இறந்திருந்தா அந்த கணவன்ன்ற பாத்திரம் அந்த வீட்டுல இல்லை. அந்த கணவன்ன்ற பாத்திரம் வெற்றிடமா போச்சு. அது வெற்றிடமாக இருக்கிற ஒரு நிலைமையா இருக்கு இல்லையா. அப்ப இந்த இடத்துல அந்த இருக்கிற மீண்டும் இப்ப உயிரோடு இருக்கின்ற அந்த தாய்க்கோ அல்லது மனைவிக்கோ அவைக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு பெரிய ஒரு அந்த வெற்றிடம் பெரிய இழப்பை கொடுக்கும் இல்லையோ. அப்ப அவர்களை பொறுத்தவரையில மிகவும் சோகமே குடிகொண்டவர்களாக சோகமே இருக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் இல்லையா. அப்ப இந்த இடத்துல அந்த சோகங்கள் மிக மிக ஆழமாக கவனிச்சு பார்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அது இலகுவாக விட்டு விலகி போகாது, இலகுவாக அதுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, இலகுவாக அதன் வைத்தியங்களோ அல்லது அவர்களை தைரியப்படுத்துற வேலைகளோ இலகுவாக செய்ய முடியாது. இப்ப உதாரணமாக அப்படியான வைத்தியங்கள் இப்ப எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லும் போது அப்ப நாங்க முதல்ல சொல்றது என்ன சொன்னா, இப்ப உடனடியாக நாங்க அவர்களுக்கு போய் அவர்களுடைய அமைதியாக இருந்து சோகமடைந்து அழுது பழைய ஞாபகங்களை நினைத்து அந்த விஷயங்களுக்கு நாங்க குறுக்கீடு செய்யக்கூடாது. இப்ப என்னை பொறுத்தவரையில இப்ப எனக்கு இப்படி ஒரு ஆளை இழந்த பிறகு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இப்ப வைத்தியத்துக்காக கூப்பிடுவார்கள் இல்லையா. அப்ப நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொள்றது எப்படியும் அவர்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் அவர்களை தனியா விடுங்க. என்னுடைய நண்பர்கள் சொந்தங்கள் பந்தங்களோட கதைச்சு பேசி அவர் அதை பற்றி தானே ஒரு தன்னை ஸ்திரப்படுத்துற ஒரு பேலன்ஸான நிலைக்கு வர்றதுக்கு முதல்ல விடுங்க. அதுக்கு அடுத்து நாங்க எங்களோட உளவியல் வைத்தியங்கள் இதுகள் தேவையான அவர்களுக்கு போய் நாங்க பேர்ந்து மேலதிகமாக செய்து கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்குன்னு சொல்லி. அப்ப இந்த விதமாக இப்ப இந்த சோகம் என்று சொல்லப்படுற இந்த இழப்பென்று சொல்றது உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் வேதனையையும் வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த சோகங்கள் என்று சொல்றது வார்த்தையில வர்ணிக்கிறது விளங்கப்படுத்துறது பெரிய கஷ்டம். அதை அவர் உணர்றவருக்கு மாத்திரம்தான் அது இந்த தாக்கம் தெரியும் இல்லையா. அவருக்கும் அந்த வீட்டில உள்ள பிள்ளைகளுக்கும் அல்லது அவரோட நெருங்கி பழகின நண்பர்கள் அந்த பெரிய நெருங்கி பழகின நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு தான் அந்த வேதனைகள் இதுகளை பற்றி மூளையில நரம்பில எல்லா இடத்துலயும் தெரியும் இல்லையா. அப்ப அந்த விஷயங்கள் ஒரு உதாரணமாக அந்த சோகங்களால பெரிய இழப்பை பாதித்தவர்கள் சில பேர் அந்த அதிர்ச்சியினாலே அந்த இழந்தவர்களை உடனடியாக சடுதியாக இழந்த அதிர்ச்சியினாலே பெரிய கஷ்டப்படுகின்றார்கள். இளமால இழந்து வந்தபடியால அவர்கள் பயங்கர அதிர்ச்சியில ஷொக்கில பேச்சே இழந்துடுறார். பல பேர் பேச்ச கதைக்க இயலாம பேச இயலாம சாப்பிட இயலாம எதுவுமே இல்லாம முற்று முழுதாக சோகத்துக்குள்ள அந்த சோக உலகத்துக்குள்ளேயே போய் இருந்துடுறார்கள் இல்லையோ. அப்ப இந்த இடங்களிலே அவர்களுடைய சோகங்கள் இந்த இழப்பு என்று சொல்றது பின்னாம்பெரிய ஒரு உளவியல் அதிர்ச்சி இதை கொடுத்து அந்த ஆளையே அப்படியே சுக்கு நூறாக்கி போடுது. சிரிப்பு, அமைதி, கதைக்கிறது, பேசுறது, பல செயல்பாடுகளை இழந்துடுறேன். அப்ப அந்த இழந்த ஒரு நிலையில சில பேர் 15 நாள் அப்படி இருக்கிறார்கள், சில பேர் 1 மாதம், சில பேர் 6 மாதம். இதுகளை நாங்க சொல்றது பெரிய கஷ்டம். ஆனா மிக நீண்ட காலத்துக்கும் அந்த விஷயங்கள் அதிர்ச்சி ஏற்படுத்தி எங்களோட உடலியல் செயல்பாடுகள் உளவியல் செயல்பாடுகள் அவைகளே
இதுல வந்து கிளம்பி போறதாக, அந்த ஆளை விட்டு வெளியே போறதாக பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. அப்ப இந்த இழப்பு என்று சொல்றது வந்து சாதாரணமான சின்ன விஷயம் என்று அல்ல. அதுக்கும் இந்த இளமாக்கள், இளம் கணவன் மனைவி இதுகளுக்குள்ள வர்ற இழப்புன்றது பயங்கரமான, அது வார்த்தையால் சொல்ல பெரிய கஷ்டமான ஒரு இழப்பு இல்லையோ. அவர்கள் வந்து உணர்வால, கதையால, பேச்சால, பழக்க வழக்கத்தால, இப்ப உதாரணமா கணவன் மனைவி என்று இப்ப 30-40 வயதுல இருக்கிறவர்கள் வந்து எவ்வளவோ ஒன்றோடு ஒன்று இணைஞ்சாக்கள் இல்லையோ. இப்ப ஊர்ல சொல்ற பழமொழி மாதிரி அகமும் சதையும் மாதிரி, கண்ணும் இமையும் மாதிரி, அந்த அப்படி ஒன்றி போயிருந்தவர்கள் இல்லையோ. ரெண்டு உடம்பு, ஆனா அவர்கள் உணர்வால, சிந்தனையால, இதுகளால ஒன்றாக இருந்தவர்கள், அவ்வளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் இல்லையோ. அவர்களுக்கு வர்ற சோகங்கள் இதுகள்தான் பெரிய கஷ்டமான விஷயம். அந்த விடயங்கள் வந்து இருக்கும்போது, இப்ப உதாரணமாக நாங்கள் அடுத்த 2வது கட்டத்துக்கு வரலாம் என்று சொன்னா, இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு கையிலையும் இல்லை, எங்கட கையிலே அல்ல. உதாரணமாக அது விபத்து என்ற ஒரு சொல்லால நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் குறிப்பிடுவது உண்டு. விபத்து என்று சொல்றது, அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் இதுல நாங்க வந்து சேர்த்து பார்க்க வேண்டும் என்னன்னு சொன்னா, அகால மரணம். அகால மரணம் என்று சொல்றது வந்து ஒருவர் தன்னைத்தானே அழித்தல், தற்கொலை என்று சொல்றது இல்லையா. அந்த தற்கொலை விடயத்தை வந்து செய்து அவர் வந்து ஒரு அகாலம், அதாவது அவருக்குரிய காலம் இன்னும் எத்தனையோ வரையும் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக சிறு வயதிலே அந்த உண்மையான இறப்பு என்றது வர்றதுக்கு முதல்ல தன்னை தானே அழிக்கிறார் இல்லையோ. அப்ப அதால அகால மரணம் வந்து அதை நாங்கள் குறிப்பிடுவது உண்டு இல்லையோ. அப்படியான விடயங்கள் இதுகள் என்று சொல்லி வரும்போது, இந்த இழப்புகளை நாங்கள் ஒவ்வொரு வயதுகள், ஒவ்வொரு நிலைமையில என்ன மாதிரி அவர்கள் இருந்தார்கள், இதுகளை வச்சுதான் இதெல்லாம் தனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படித்தான் நாங்கள் எங்களோட வைத்தியங்களை வந்து நாங்க தனித்தனியாகத்தான் எல்லாம் செய்வதுண்டு. ஆனா இப்ப நீங்க சொன்ன இந்த தலையங்கத்துல வந்து நாங்க பொதுப்பட பேசும்போது, இப்ப அடுத்த 2வது கட்டத்துக்கு வரும்போது அவர்கள் வந்து சில வேளையில 30 நாளோ அல்லது 2 மாதம் 3 மாதம் போனதற்கு பின்னர் அவர்கள் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்ல சுய காலில் நிற்கக்கூடிய, அல்லது நான் இனி ஒன்றும் செய்யலாம், இந்த இழப்பு தான், இதை மீட்டெடுக்க இயலாது, அவர் இறந்தவர் திரும்பி வர மாட்டேன் ஏன்னா அதுக்குரிய கவிதைகள்ல இருந்து, பாடல்கள்ல இருந்து, தத்துவங்கள்ல இருந்து, மக்கள்கிட்ட இருக்கிற கதைகள், பல நூற்றுக்கணக்கான கதைகள் அந்த இழப்புகளை நிவர்த்தி செய்யறதுக்கு, இழப்புகள்ல இருப்பவருக்கு தைரியம் சொல்லி அவரை திடகாந்திரமாக்குறதுக்கு எங்கள்கிட்ட கன வகையான கதைகள் இருக்கு இல்லையா. அது கவிதை ரூபமாகவும் இருக்கு, இலக்கியங்களாக, தத்துவங்களாக, பேச்சு வழக்கிலையும் இருக்கு. பேச்சு வழக்கிலையும் எங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஒரு ஆளுக்கு போய் ஆறுதல் சொல்லி, அமைதிப்படுத்தி, மனதை திடகாத்திரம் படுத்தி, உனக்கு பிள்ளைகள் இருக்கோ அல்லது உனக்கு வேற பொறுப்புகள், கடமைகள் இருக்கு, அதை நீங்க பார்க்க வேணும் என்று சொன்னா நீ உண்ட நிலைய வந்து மிக தைரியமாக திடகாத்திரமாக்கணும். அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். அப்ப இந்த முதல் கட்டம் முடிஞ்ச அடுத்த கட்டம் வரும்போதுதான் இப்ப நாங்கள் வந்து இந்த உளவியல் வைத்தியங்கள் செய்யறதுக்கு கூடுதலாக அந்த இடங்களுக்கு போறது உண்டு. அப்ப இதுல வந்து முக்கியமான இந்த இழப்பு என்ற இந்த வீடுகள், இப்ப உதாரணமா நாங்கள் அகதியா வந்து இங்க அகதி நாட்டுல வாழ்றோம் இல்லையா. இப்ப இந்த நாடுகள்ல வாழும் போது இப்ப நான் பல இடங்கள்ல பல வைத்தியத்துக்கு இதுல போனபடியால நான் சில விஷயத்த குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல வந்து ஒரு கணவன் மனைவி, 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ ஒரு குடும்பமாக இருப்பவர்கள் ஒரு அறையில தான் இருப்பார். ஒரு அறைன்னா ஒரு ஹால், 2 அறை, கிச்சன், இப்படி ஒரு பிளாட்ஸ்ல இருப்பார்கள் இல்லையோ. அப்ப அந்த இடத்துலதான் அவர்கள் வந்து கதிரியல், மேசையல், கட்டில்கள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா. அப்ப இதுகள்ல அவர்கள் வந்து அந்த இடங்கள், கட்டிடங்கள், இதுகளை எல்லாம் மாத்தி இருக்க மாட்டார்கள். அந்த எல்லாம் அந்தந்த இடத்துலதான் இருக்கு. இந்த இறந்ததற்கு பிறகு இப்ப நாங்கள் ஒரு மாதமோ 2 மாதத்தாலேயோ அவர்கள்ட்ட நேர போகும்போது அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு வந்து இப்ப சாப்பாட்டு மேசையில அவர் இருந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு, அந்த சாப்பாட்டு கதிரையில வந்து அவர் உருவமா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இப்ப நான் பாத்ரூமுக்கு போகும்போது அந்த பாத்ரூம்ல அவர் வந்து நின்று குளிக்கிற சத்தம் எனக்கு இருக்குது. அந்த டொய்லெட்டுக்கு பக்கத்தால நான் வந்து நடந்து அங்கால போகும்போது வரும்போது அவர் வந்து அங்க உள்ளுக்கு இருந்து கதைக்கிறதோ அல்லது குளிக்கிறதோ இந்த விஷயங்கள் எல்லாம் சத்தமா கேக்குது. மற்றது வந்து இப்ப சோஃபால இப்ப அவர்கள் வந்து சில பேர், இப்ப நாங்க வந்து வீடுகள்ல வந்து சில சோஃபாக்கள், டிவி பார்க்கிற இதுகள் வந்து ஒவ்வொரு தரம் தங்களுக்கென்று ஒவ்வொரு இடத்தை வச்சுக்கோ.
கரியில மாத்த மாட்டோம். ஒவ்வொரு கோணர்கள், ஒவ்வொரு மூலைகள் வந்து ஆடும் பெண்ணும் ஒவ்வொரு மூலையில சோஃபால வச்சுக்கிறோம் இல்லையோ, அது பழகிட்டு அப்படி இருந்திருந்து இல்லையா. அப்ப இந்த இழப்பு வந்த பிறகு அந்த கோணர்ல அந்த மூலையில வந்து அந்த இருப்பவர், அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அந்த மூலைக்கு போக மாட்டார். அந்த மூலை புனிதமாகத்தான் இன்னும் இருக்கு. அதுல அவர் இருக்கிற இடம். அப்ப அந்த இடத்தை வந்து விலத்தித்தான் அதுல ஒரு வீட்டுக்கு வருபவர்கள் யாரையுமே இருக்க விட மாட்டார்கள் இல்லையோ. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில வந்து உடல் ரீதியாக தான் ஆள் இல்லையே ஒழிய மன ரீதியாக உணர்வு ரீதியாக அவரோட அவர் வாழ்கிறேன், அந்த வீட்டிலே அவர் இருக்கிறேன். அப்ப உதாரணமா சில பேர் வந்து எங்களுக்கு தெளிவா சொல்லுவார்கள், அதாவது அவர் வந்து செத்து போறதன்று இங்க வந்து சொல்லுன நான் கடைசி வரையும் நம்ப மாட்டேன். அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார், எங்கேயோ போய் இருக்கிறார், ஒரு நாளைக்கு வருவார், ஒரு நாளைக்கு எங்களை தேடி வருவார், நான் அன்றைக்கு அவரை சந்திப்பேன். அப்ப அந்த விதமான ஒரு சிந்தனை, இது வந்து இந்த சிந்தனை வந்து வர்றது காரணம் அந்த இழப்பை தாங்க முடியாதபடியாலதான் இந்த சிந்தனை வருது. அப்ப அந்த 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 இழப்பு, அந்த வெற்றிடம், இதுகளை வந்து தாங்க முடியாத அதிர்ச்சியோட சோகத்தோட இருக்கிறபடியினால அந்த மூளை வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லுது. மூளை வந்து அவருக்கு வந்து அமைதி கொடுக்கறதுக்காக ஒரு கதை ஒன்றை சொல்லி கொடுக்குது. அவர் சாகையில எங்கேயோ போயிருக்கிறார், எங்கேயோ இடத்துல இருக்கிறார், அவர் உன்னை தேடி வருவார், உங்களை தேடி அவர் வருவார் ஒரு நாளைக்கு. ஆனபடியால் நீ திடகாத்திரமாக இரு, அவர் வரமாட்டு நீ தைரியமா இரு என்று மூளையே அவருக்கு வந்து வைத்தியம் செய்யும். இப்ப இது நான் வெளியில உள்ள உளவியலால இவர்கள் போய் செய்ய வேண்டிய தேவையாண்டா இல்ல. இப்ப உதாரணமாக எங்கட மூளைக்கு வந்து பல அதிசயமான செயல்பாடுகள் உண்டு. பல அதிசயமான விஷயங்களை இந்த மூளை வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் செய்து கொடுக்கும் இல்லையா. அப்ப அந்த அதிசயமான செயல்பாடுகள்ல இப்படியான சோகங்கள், பெரிய இழப்புகள் வரும்போது அது வந்து சொல்லி கொடுக்கும். ஒன்றில் அவர் வந்து அங்க இருக்கிறார், அவற்றை உருவம் இருக்குது, அல்லது அவர் அங்க இரவுல அவர் படுக்கும் போது அவர் அங்க நடந்து போறார், குசினியில போய் தேத்தண்ணி போடுறார், தேத்தண்ணி போட்டு குடிக்கிறார், அந்த மாதிரியான சவுண்ட் எல்லாம் தங்களுக்கு கேக்குது, அவர் இருக்கிறார். அந்த ஒரு உணர்வும் அவர்கள்ட்ட வந்து தாராளமாக இருக்கும். அப்ப ஏன்னா அதை அந்த இழப்பை மறக்கிறது இல்லையோ, தன்னை மனதுக்குள்ள மறக்கிறது இல்லையோ. இப்ப இந்த விஷயங்களை தான் இப்ப எங்கட ஊர்ல வந்து இப்ப ஒரு ஆளு இறந்த பிறகு அதை பற்றி கதைகள் அங்க உருவாகிறது இல்லையோ. இறந்தவர் இரவு வந்து கதவு தட்டி போட்டார், அல்லது இரவு வந்து சிலமன் காட்டுறது என்று சொல்லி ஊர்ல சொல்லுவாரு. இங்க உள்ள பிள்ளைகள் எத்தனை பேருக்கு அந்த சிலமன் சொல்லிட்டு அர்த்தம் புரியும்போது தெரியாது. சிலமன் என்று சொல்றது வந்து அந்த இறந்தவர் வந்து ஏதோ ஒரு உருவம் இல்லாத முறையில வந்து போயிருக்கேன். இப்ப உதாரணமாக அந்த செத்த வீட்டு இந்த இடங்களை வந்து சில வேளையில நாய்கள் வந்து சேர்ந்து குலைக்கும். அப்ப இந்த நாய்கள் வந்து சேர்ந்து குலைச்ச உடனே எல்லாருமே அதிசயமாக அடுத்த நாள் காலையில சொன்ன, இன்றைக்கு அவர் வந்துட்டு போயிருக்காரு, இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கார், நாயல் அதை கண்டுபிடிச்சிட்டு, நாயலுக்கு அது நன்றி உள்ள மிருகமாக அது நாயல் இருந்தபடியால அதுகளால கண்டுகொள்ளக்கூடியதாக அதுகள் வந்து எல்லாம் குலைச்சு நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி அவரோட பேசி ஏதோ செய்திருக்குதுங்க. அப்ப அதனாலதான் இரவு வந்து இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தி ஏதோ ஒரு முறையில தங்களோட கௌரவமான வரவேற்பை கொடுத்தோ அல்லது அவரை சந்திச்சிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரி இப்ப சில நேரங்கள்ல வந்து சில பேர் வந்து சொல்லுவார், இப்ப சில இடங்கள்ல வந்து சில சத்தங்கள் இவைகள் வந்து கேட்கும் போது அவர் வந்துட்டு போயிருக்கார். சில இடங்கள்ல சில பேர் வந்து சில பொருள்களை வந்து இப்ப செம்புகள், தேத்தண்ணி குடிக்கிற கப்பு அதுகளை வந்து சில வேளையில வேற ஒரு இடத்துல வச்சிருந்தால் வேற ஒரு இடத்துல அதை இருந்து அடுத்த நாள் காலையில அதை கண்டுபிடிச்சுன்னா, இது இந்த கப்பெல்லாம் இதுகள் எல்லாம் இந்த இடத்துக்கு என்னண்டு வந்தது, அவர் ராத்திரி வந்து இங்க இருந்து குடிச்சிருக்காரு தேத்தண்ணி, அதனால நீங்க வந்து. ஆனா உண்மையில அந்த அந்த வீட்டுல உள்ளவர்கள் தான் அதுல வச்சுட்டு மறந்துட்டாரு. அதை அப்படி சிந்திக்கிற சக்தி அந்த நேரத்துல இல்லையன்னா.
அப்ப இப்படியாக இந்த நேரங்கள்ல மனதால அவர் எங்களை விட்டு போகவில்லை, அவர் எங்களோட இன்னும் இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் ஒரு ஆத்ம ரீதியாக, ஒரு அசரீதியாக எங்களுக்கு கேட்குது. அவர் இருக்கிறது எங்களால உணரக்கூடியதா இருக்கு. வெளியாக்களுக்கு அது தெரியாது, எங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இப்ப இந்த விஷயங்களை நாங்க உளவியல் வைத்தியத்துல இதுகளை நாங்க சொல்றது ஹலுசினேஷன். இப்ப ஹலுசினேஷன் என்று சொல்லி சொன்னா போலி தோற்றம் என்று சொல்லி சொல்றது. இப்ப உதாரணமாக அது மனநோயின் ஒரு பகுதியாயும் வரும். அந்த போலி தோற்றம் ஹலுசினேஷன் என்று சொல்றது மனநோயினுடைய ஒரு சிம்டம், ஒரு அறிகுறியாயும் இருக்கு. ஆனா இங்க இவர்களுக்கு மனநோய் அல்ல. இவர்கள் அந்த இழப்பின் அதிர்ச்சியால மன நொந்து போனதால வர்ற ஒரு தற்காலிகமான குறியீடு, ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி இல்லையா? அப்ப இந்த நேரத்துல இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப சாப்பாட்டு மேசையில சாப்பிடும் போது அவர் அங்க எதிர்ப்பங்க கதிரையில மேசையில இருக்கிறார். அவரை நான் பார்த்தனான். அவர் எங்களோட சேர்ந்து எங்களோட பாகுடி சொல்லி இருக்கிற மாதிரி எனக்கு அவற்றை உருவம் தெரிஞ்சு. இதுகளைத்தான் நாங்க போலி தோற்றங்கள் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இந்த போலி தோற்றங்கள் இதுகள் சில வைத்தியங்களுக்கு இப்ப நாங்க போகும்போது அவர்கள் இந்த கதைகள் சொல்லும் போது நாங்கள் அது நீங்க சொல்றது சரியா இருக்கும், அவர் உங்களை தேடி வந்திருக்கார், அவருடைய உருவங்களை நீங்க கூட பார்த்திருக்கிறீங்க, அது மிக அருமையான உங்களோட பாசத்தின் ஆழத்தை நாங்க தெரியக்கூடியதா இருக்கு. உங்களோட அன்பு, பாசம், இணைப்புல இருந்தபடியால அவர் இன்னுமே உங்களை விட்டு போகாம ஒரு காட்சி பொருளாக உங்களுக்கு காட்சி தருகிறேன் என்று சொல்லி இப்ப நாங்க எங்களோட வைத்திய முறையில ஆரம்பங்கள்ல பேருந்து சொல்லி போட்டு அந்த கடைசியில தான் நாங்கள் அதுகளை நிதானமாக சொல்றது. அதாவது எங்களோட மூளை இப்படியான விஷயங்களை தானே உருவாக்கி தரும். ஒரு இழப்பு ஏற்பட்டது என்று சொல்லி சொன்னா அந்த இழப்பை தாங்க முடியாத வேதனையால, அந்த அதிர்ச்சியால தானே அந்த உருவத்தை உருவாக்கி எங்களுக்கு முன்னுக்கு கொண்டு விடும். எங்களுக்கு முன்னுக்கு அது நிக்கிற மாதிரியோ, பேசுற மாதிரியோ, அல்லது அங்க வீட்டுக்குள்ள உலாவி கொண்டு போற மாதிரியோ, வீட்டுல தேத்தண்ணி போட்டு இரவுல குடிக்கிற இப்படியான சவுண்டுகள், இந்த மாதிரியான ஒலிகள், அந்த அசிங்க இதுகள் எல்லாம் எங்களுக்கு கேட்கும் என்று சொல்லி அவர்களுக்கு நிதானமாக விளங்கப்படுத்தி கூறும்போது மெதுவாக அவர்கள் அதுகளை இது என்னுடைய வேதனையால எனக்கு மூளை தந்த செயல்பாடுகளை ஒழிய அதுல உண்மை இல்லை என்று சொல்லி அவர்கள் இந்த கடைசியில அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு அதற்கு இழப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடல் மன பக்குவத்துக்கு பிறகு வருகின்றார்கள். அப்படியால இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதுகளை பற்றி கூடுதலாக இன்றைக்கு பேசின மாதிரி சமூகத்துக்குள்ள இந்த கருத்துக்களை, இந்த விஷயங்களை கொண்டு போய் கொடுக்கிறது மிக ஆரோக்கியமாக பல பேருக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏண்டா இவருக்கு எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த குடும்பத்துல என்ன நடக்கணும் ஒருத்தருக்கும் தெரியாது. அதுபடியா சில கருத்துக்கள், அதுக்குரிய சம்பவங்களை கதைச்சு பேசி செய்யறது நல்லது. நல்ல சிறப்பாக பல விடயங்களை பேசியிருந்தாலும் இதன் தொடர்ச்சியாக இன்னும் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே கதைத்துக் கொள்வோம். உண்மையிலேயே இழப்புகளால் பல மன சோகங்களும் மன அமைதியின்மையும் வாழ்க்கையில் மிக கொடூரமான சிந்தனைக்குள் போகக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. அந்த வகையிலே இது சம்பந்தமாக இன்று நாங்கள் கதைத்திருப்பது மிக்க ஒரு நல்ல விடயம். இதை பார்க்கின்ற மக்களும் இதை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே எங்களோடு இணைந்திருந்த ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணர் டென்மார்க்கிலிருந்து இழப்பு பற்றிய விடயத்தை நாங்கள் கதைத்திருந்தாலும் இன்னும் அடுத்த தொடரிலும் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர கூறிக்கொண்டு வருகின்ற நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவ நாம் நிகழ்வும் மருத்துவ நாம் நிகழ்வில் எங்களோடு இணைந்திருந்து பல தகவல்களை கூறியிருந்த உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்கள். நன்றி ஐயா, கலந்து சிறப்பித்தமைக்கும் நன்றி. இதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இதை தொடர்றது கூட நல்லதா இருக்கும் என்று வாழ்த்தி கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நல்ல உறவுகளை இங்கே நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாம நிகழ்வு. மருத்துவர் நாம நிகழ்விலே ஒளியகத்தின் முழுமையான பணிகளை செய்து அந்த ஐயா சற்குணம் அவர்களுக்கும் மற்றோடு ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்களை இணைத்து தந்த அது மட்டுமல்லாமல் ஒளிப்பதிவு உதவியிலே ஸ்ரீ கதிர்காமநாதன் ஐயா அவர்களின் மகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய மருத்துவ நாம் நிகழ்விலிருந்து நன்றி, வணக்கம். அடுத்த மருத்துவ நாம் நிகழ்வில் இணைந்து ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம்.
டாக்கஸ் பிளிகர் வெர்க்ஸ் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாக்கஸ் பிளிகர் வெர்க்ஸ் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் வெர்க்ஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.